தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 3:22 வரை, பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த திசை எத்தனை ஆண்டு. சில பேர் கேட்பாங்க, என்ன இன்னும் சனி திசையே முடியலையா, இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது, எத்தனை வருஷம் தான் இருக்குன்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்ன இன்னமா அந்த சந்திர திசை நடந்துக்கின்னு இருக்குது, அப்போவே அவர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரே அப்படிலாம் கேட்பாங்க. இந்த திசை எத்தனை ஆண்டுங்கிறதுக்கு முன்னோர்கள் அழகாக ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கினாலே போதும். அந்த பாடலில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, இரவிக்கு 6 ஆண்டு. முதல்ல பாடலை சொல்கிறேன் உங்களுக்கு, பொருள் சொல்வதற்கு முன்னால். இரவிக்கு 6 ஆண்டு, ஈசர் பூ 10 ஆகும், எரியவர்க்கு 7, மூவாறு ராகு பொன், மருவு 16, மந்தன் 19, மால் 17, கேது 7, நீர் 20 அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இரவிக்கு 6 ஆண்டுனா, இரவினா சூரியன் அர்த்தம். சூரிய திசை 6 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் ஈசர் பூ 10 ஆகும்னா என்ன அர்த்தம், ஈசன் தலையிலே பூவாக சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திர திசை இருக்கு இல்லையா, அந்த சந்திர திசை 10 ஆண்டு காலம். எரியவர்க்கு 7. எரி கிரகம்ங்கிறது என்னன்னா செவ்வாய். ஒருத்தருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் எரிபொருள் விற்பனை நிலையம் வைக்கலாம். அதாவது இந்த கேஸ் விற்பனை நிலையம், பெட்ரோல் விற்பனை நிலையமெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலம் பெற்றிருக்கும். எரிபொருளுக்குரிய கிரகமாக அந்த செவ்வாய் இருக்கிறதுனால எரியவர்க்கு 7. செவ்வாய் திசை 7 ஆண்டு. மூவாறு ராகு, மூவாறு 18, ராகு 18 ஆண்டுகள் இருக்கும். அதே மாதிரி பொன் மருவு 16. பொன் மருவுனா என்ன, பொன்னவனும் நீயே மன்னவனும் நீயேன்னு நான் முன்னாடி உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். யாரு, குரு. அந்த குரு திசை 16 ஆண்டுகள். பொன் மருவு 16, மந்தன் 19. மந்தன்கிறது யாரு அப்படின்னா சனி பகவான். ஏன் மந்தன் அவருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். மெதுவாக நகர்ந்து போகிற கிரகம். 12 கட்டத்துக்கு 2.5 ஆண்டு வீதம் 30 ஆண்டு ஆகும். அதுக்காக முதல் 30 வாழ்ந்தவனும் இல்லை, பின் 30 தாழ்ந்தவனும் இல்லைம்பாங்க. ஆனால் மந்தன்னு சனிக்கு பேரே தவிர மந்தன் செய்கிற அளவுக்கு மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான்பாங்க. அதனால் சனி திசை ஒருத்தருக்கு வந்தால் சில பேருக்கு பொன் கொழிக்கும். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு சனி திசை ரொம்ப டாப்பாக இருந்துச்சும்பாங்க. காரணம், அந்த மந்தன் திசை 19 ஆண்டுகளும் பொன் கொழிக்கும் திசையாக மாறும். ஆனால் அந்த மந்தனை கும்பிடணும். காக வாகனத்தானே கைதொழுது கும்பிட்டால் தேக நலன் சீராகும், செல்வ வளம் பெருகும்னு அடிக்கடி தினத்தந்தியில் எழுதுறது வழக்கம். அதனால இந்த மந்தனுடைய திசை நல்லா இருக்கணும்னா அந்த 19 ஆண்டுகள் அவருக்கு திசை. மால் 17. மால்னா யாரு, மால் மருகன் யாரு, மாலவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் விஷ்ணுவுக்குள்ளது புதன். அந்த புதன் திசை 17 ஆண்டுகள். மால் 17, கேது 7, நீர் 20. நீர் கிரகம்ங்கிறது என்ன, சுக்கிரன் 20 ஆண்டு. ஆக சூரிய திசை 6 ஆண்டு, சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம், குரு திசை 16 வருடம், சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம், கே திசை 7 வருடம், சுக்கிர திசை 20 வருடம். மொத்தமாக கூட்டினால் 120 ஆண்டுகள் வருகிறது. அந்த முற்காலத்திலே, அதாவது முன் யுகத்திலே 120 ஆண்டுகள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் 120 ஆண்டுகள் வாழ்கிறார்களோ வாழலையோ, அதில் சரிபாதியாக 60 ஆண்டுகளில் சாந்தி என்ற மணி விழா கொண்டாடுகின்றார்கள். பிறகு 80 ஒரு விழா வைப்பார்கள், பவள விழா, முத்து விழா என்றெல்லாம் வைப்பார்கள். இந்த 120 ஆண்டுகளையும் அழகாக இரவிக்கு 6 ஆண்டு, ஈசர் பூ 10 ஆகும், எரியவர்க்கு 7, மூவாறு ராகு பொன் மருவு 16, மந்தன் 19, மால் 17, கேது 7, நீர் 20 என்று அழகான பாடலிலே அடக்கி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். இந்த பாடலை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் அது எத்தனை ஆண்டுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை ஆண்டுகள் இனிமேல் நடைபெறப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அது இருக்கும் இடம், பார்க்கும் கிரகங்களுடைய நிலையை வைத்து பலன்களை அறிந்து அந்த பலன் நடக்கும் நேரத்தை கணக்கிட்டு, துல்லியமாக கணக்கிட்டு, அதன் வாயிலாக உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டுகின்ற நாள் இந்த நாள். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஜென்மத்திலே குரு இருக்கின்றார், ஜென்மராமர் வனத்திலே என்பார்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நேற்று நடைபெறாத சில காரியங்களை இன்று முடித்து காட்டுவீர்கள். எதிரிகளின் பலம் இன்றைக்கு குறையும். வாங்கல் கொடுக்கல்களில் கணிசமான லாபம் உங்களுக்கு கைகளிலே புரளும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நகைகளை வாங்கி
அதிலே நன்மைகளை பெறுகின்ற நாளாக இருக்கிறது. சந்திரபலம் உச்சம் பெறுகிறது. அதாவது நகை என்று மட்டுமல்ல, விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே இன்று விருப்பம் காட்டுவீர்கள். வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் வாங்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கான கல்யாண கனவுகளை நனவாக்குவதற்கு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். இப்படியெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துகின்ற நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக நீங்கள் செய்த முயற்சிக்கு பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, 11 ராகு இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ரோசத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து இணையும் நாள். அஷ்டமத்து சனியில் அடிக்கடி சண்டைகள் போட்டுக்கொண்டு உங்களை விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது வந்து இணையலாம். நோய்கள் தீர மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். நினைத்தது நிறைவேறும். நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய விதத்திலேயே இன்றைய கிரக நிலை இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனான புதன் சூரியனோடு இருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துனோடியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அலைபேசி வழியே அனுகூலமான தகவல் கிடைக்கின்ற நாள். ஆறுதல் தரக்கூடிய நண்பர்கள் வாயிலாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரப்போகின்றது. 8ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். ஆனால் சூரியனுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. தன் வீட்டை தானே பார்க்கின்றார். தனஸ்தானம் வலுவடைவதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இதுவரை தொழிலே அப்படியே ஸ்தம்பித்து நின்ற தொழிலாக இருந்தால் இப்பொழுது மூடு விழா கண்ட தொழிலுக்கு இப்பொழுது திறப்பு விழா நடத்தப் போகின்றீர்கள். எனவே உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும் விதத்திலேயே இந்த நாள் இருப்பதனாலே, இன்று கிழமை ஞாயிறு என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவனை வழிபட்டு வருவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் சூரியன் தனாதிபதி புதனோடு இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. மனம் போல மாற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சி இல்லத்திலே தாண்டவமாடும். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு மேன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, புதனுடைய ஆதிக்கமும் 7ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே நீங்கள் செய்யும் எந்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வரவில்லையே, நீண்ட நாளாக ஒரு புது வேலைக்கு முயற்சித்தோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது. விட்டுப்போன வரன்கள் மீண்டும் உங்களுக்கு வரலாம். வீடு கட்டும் முயற்சியிலே மீண்டும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படப் போகின்றீர்கள். விரோதங்கள் விலகும். 6லே சூரியன் இருக்கிறாரே, ஏதாவது கெடுதல்கள் ஏற்படுமோ என்று நீங்கள் நினைக்கலாம். 12க்கு அதிபதி 6ல் இருந்தால் விபரீத ராஜயோகம். எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த வேளையில் இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணம் புழக்கம் தானாகவே வந்துவிடும். அதே நேரத்திலே குருவினுடைய பார்வை 12ல் பதிவதனாலே இன்று புதிய வாகனம் வாங்கலாமா, பழைய வாகனத்தை கொடுக்கலாமா, வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு புது முயற்சியில் ஈடுபடவும் நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளே உண்டு. இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். தொழிலிலும் குறுக்கீடுகள் உண்டு. உத்தியோகத்திலும் மேலதிகாரிகளால் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கூடுதல் பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு கவலைகளை வழங்குவார்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் தாமதம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருக்கும் நண்பர்கள் கூட பகையாகலாம். எனவே எந்த காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்ட காரியமாக இருந்தால் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் ஏதாவது வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசந்த காலங்கள் வரவழைக்கின்ற நாள் இந்த நாள். வருமானம் 2 மடங்காக உயரும் வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். செவ்வாய் நல்ல பலம் பெற்றிருக்கின்றார். சுக்கிரனோடு இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். புதிய முயற்சிகளை செய்யலாமா, இதன் மூலமாக ஆதாயம் கூடுதலாக கிடைக்குமே, இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் செய்யலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நண்பர்கள் இந்த இல்லம் தேடி வந்து நல்ல தகவலை தருவார்கள். பிரபலத்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக விளங்குவார்கள். எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். இந்த நாள் மிக மிக யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நாள். ஆர்வம் காட்டாத செயல் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். அடுக்கடுக்காக வெற்றிகள் வந்து அலைமோதப் போகிறது. உங்களுடைய ராசிநாதன் குரு ராசியை பார்க்கின்றார். பஞ்சமஸ்தானத்திலிருந்து பார்க்கின்றார். பிள்ளைகளுக்கான கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அதனுடைய எதிர்கால நலன் கருதி ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்தால் படிப்புக்காகவோ அல்லது அயல்நாடு செல்வதற்காகவோ அல்லது கல்யாணம் சம்பந்தப்பட்டதற்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ எதை நினைத்தாது நீங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சி இன்று வெற்றி பெறப் போகிறது. அதற்கான விளைவுகளும் உங்களுக்கு நல்ல விளைவாக இருக்கும். 2லே செவ்வாய் இருப்பதனாலே கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக சில காரியங்களில் முட்டுக்கட்டைகள் கூட ஏற்படலாம். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். பதவியில் உள்ளவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பாசமிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டு. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை வழங்குவதாக தொலைபேசி வாயிலாக சொல்லுவார்கள். உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். உஷ்டாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். அவரோடு கூட சனியும் இருப்பதனாலே நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். மனக்கலக்கங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். யாரோடும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் ஜென்மத்திலே ராகு இருக்கின்றார். 7லே கேது இருக்கின்றார். காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த முடிவும் நீங்கள் தீவிரமாக எடுக்க இயலாது. நல்ல அனுபவஸ்தர்களையோ அல்லது ஏதேனும் ஆன்மீக பெரியோர்களையோ கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால் அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பெரிய மனிதர்களை தயவு செய்து நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது யோசித்து கையெழுத்திடுவது நல்லது. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி இருப்பதனாலே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும் என்றாலும் கொஞ்சம் யோசித்து செலவிடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.